மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். ஒளியாம் ஆண்டவரே, உமது உன்னத ஒளியில் அனைவரையும் இணைக்க விரும்புகிறீர். ஆனால் நாங்கள் எங்கள் பாப பலவீனத்தில் ஒளியாம் இடம் இணைவதற்கு பதிலாக இருளாம் சாத்தான் தருகிற பாவத்தின் இன்பத்திற்காக உம்மை விட்டு விலகி போகிறோம். ஆதாம் ஏவாள் ஒளியாம் உம்மிடம் இணைந்து வாழ உமது சாயலாக படைத்தீர். ஆனால் பாவம் தந்த சுகத்தின் ஆசையால் அவர்கள் இருளை விரும்பி மரத்தின் இருளிலே ஒளிந்து கொள்ள பார்த்தார்கள். காயின் ஒளியாம் ஆண்டவர் நற்பலியிடாததால் அந்த பலியை நீ ஏற்கவில்லை. ஆபேலை கொள்கிறான். ஒளியாம் இறைவனிடம் வராமல் இருளையே தேடிச் செல்கிறான். சக்கேயு பாவ இருளில் வாழ்ந்தவன் ஒளியாம் ஆண்டவரை நேரடியாக சந்திக்க திறனியற்று அத்திமர இருளில் தன்னை மறைத்து கொள்ள முயலுகிறான். யோதா சப்பத்துண்டை பெற்றுக்கொண்ட நேரம் இருளான நேரம். ஒளியாம் ஆண்டவரை காட்டி கொடுக்க இருளான நேரத்தை விரும்புகிறான். படை என்ற பேய்களால் பீடிக்கப்பட்டவன் இருளாய் இருக்கும் கல்லறை குகைகளை விரும்பி வாழ்ந்தவன். பாவம் எப்பொழுதும் கர்ச்சிக்கும் சிங்கம் போல விழுங்கலாம் என காத்திருக்கும். பாம்பை கண்டு விலகி ஓடுவதைப் போல பாவத்தை கண்டு விலகி ஓடு என்று இறைவார்த்தை கூறுகிறது. தெய்வமே, நாங்களும் பல வேளைகளில் ஒளியாம் உம்மிடத்திலே வருவதற்கு பதிலாக இருளை தேர்ந்தெடுக்கிறோம். இருளிலிருந்து உம்மிடம் வர எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.